வாங்க கள்ளழகரோட அந்த அற்புதமான கதைய தெரிஞ்சுக்கலாம். மதுரையில சித்திரை திருவிழானா அது ஒரு தனி கொண்டாட்டம். லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒரே ஒரு அற்புத தருணத்திற்காக காத்திருப்பாங்க. ஆனா எதுக்காக கள்ளழகர் வைகை ஆத்துல இறங்கணும்? என்ன கதை அது? இந்த கதைக்கு தொடக்கமே நம்ம மீனாட்சி அம்மன் தான். அவங்க மதுரையை ஆண்ட மலையத்வஜ பாண்டிய மன்னனோட மகள். அவங்களுக்கும் சுந்தரேஸ்வர பெருமானுக்கும் திருமணம் முடிவு செஞ்சாங்க. தன்னோட தங்கச்சி கல்யாணத்துக்காக அண்ணன் அழகர் மதுரைக்கு கிளம்புறாரு. அவரோட பயணம் திருமாலிருஞ்சோலை மலையிலிருந்து தொடங்குச்சு. வர்ற வழியில கள்ளர் இன மக்கள் அவர்கிட்ட ஆசிர்வாதம் கேட்டாங்க. அவங்களுக்கு அருள் புரிய கள்ளர் வேடம் போட்டாரு. அப்போ இருந்துதான் அவர் கள்ளழகர். ஆனா பாருங்க, அழகர் கஷ்டப்பட்டு மதுரைக்கு வந்து சேரும்போது அவருக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி. மீனாட்சி அம்மன் கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. கோபமோ ஏமாற்றமுமா கள்ளழகர் ஊருக்குள்ளேயே போகல. அதுக்கு பதிலா வைகை ஆத்துல இறங்கி அங்கிருந்த மக்களுக்கு அருள் கொடுத்தார். இந்த தெய்வீக நிகழ்வை ஞாபகப்படுத்தத்தான் ஒவ்வொரு வருஷமும் சித்திரை திருவிழா. இது வெறும் திருவிழா இல்ல, இது நம்ம வளத்துக்கும் நம்பிக்கைக்கும் ஒரு அடையாளம். வைகையில கள்ளழகரை பார்த்தா வாழ்க்கையில வளம் கொழிக்கும்னு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. இதுதாங்க மதுரைக்கே பெருமை சேர்க்கிற ஒரு விஷயம். தமிழ்நாட்டோட ஆன்மீக அடையாளங்கள்ல இது ரொம்ப முக்கியமானது. அந்த கள்ளழகரோட அருள் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கட்டும்.